அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குது. செலவுகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு செலவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது. அலைச்சலும் அதனால் உங்களுக்கு சோர்வும் உண்டாகலாம். நண்பர்களிடம் ஆதரவு மனதுக்கு உற்சாகம் தருவதாக இருக்குது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய பணியில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதிவு உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதற்கேற்ற ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகலாம். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களுடன் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். உறவினர்களை பேணுவதில் அக்கறை காட்டுங்கள். தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம். சந்திரனுடைய இடமாற்றம் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருப்பதால் நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடியதாக இருக்குது. விரோதிகளுடைய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருப்பதால் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதன் 9ஆவது இடத்துல இருக்கார். கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருங்கள். மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். சுக்கிரன் 9ஆவது இடத்துல இருக்கார். கலைத்துறையில் புகழும் செல்வாக்கும் அடையக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். வெளியிடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதால பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடைய செய்யக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. கேது 3ஆம் இடத்துல இருப்பதால் தொழிலுக்கு இடையூறு உண்டாகலாம். வியாபாரத்திற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்குது. கவனமாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் அமைஞ்சிருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வலம் வருவதால் இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. வீண் கவலைகள் நீங்கும். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகலாம். துணிச்சலாக எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தி அடையக்கூடியதாகவும் தடைப்பட்ட நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நின்ற ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். பெண்களுக்கு மனக்குழப்பம் தீரும். கலைத்துறையில் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் தேடி வரும்.
அரசியல்வாதிகள் நல்ல ஒரு பெயர் வாங்குவாங்க. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படித்தால் கூடுதல் மதிப்பெண் பெறக்கூடியதாக இருக்குது. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உடல் நலம் சிறக்கும். தாய் தந்தை வழி உறவினரிடத்தில் வீண் செலவுகள் நேரிடலாம். பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாக இருக்குது. இளைய சகோதரர்கள் உடல் உபாதைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கட்டுக்குள் அடங்காத செலவுகளால் உங்களுடைய மன நிம்மதி குறையக்கூடியதாக இருக்குது. இருப்பினும் புது புது முயற்சிகளில் தனவரவு அதிகரித்து கேளிக்கை ஈடுபாடு இனிய பயணங்கள் ஆகியவை ஏற்பட்டு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபார சம்பந்தமான நல்ல செய்திகள் வரும். மக்களிடம் தங்களுடைய விற்பனை திட்டங்களை காட்டி வியாபாரத்தில் லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க. அரசு அதிகாரிகளுடைய சந்திப்பு அனுகூலமாக இருக்குது. புதிய பெண்களுடைய நட்பு உங்களுக்கு மனக்களிப்பு தரும் வகையில் இருக்குது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதிய சாதனைகளை புரிந்து மற்றவர்களுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பெண்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சிலருக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேல் தாராளமான பணவரவு ஏற்படும். மன மகிழ்ச்சி கூடும். எடுக்கும் சிறு முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய மகான்களுடைய தரிசனம் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு வியாபார போட்டிகள் மூலம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனித்திறமைகள் மூலம் புதிய இலக்குகளை அதிக பாராட்டுகளையும் பெறக்கூடியதாக இருக்குது. பணிபுரியும் பெண்கள் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கிடைக்கும் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றம். புண்ணிய கதைகள் கேட்பது, கடவுள் வழிபாடு செய்வது உங்களுக்கு எப்பொழுதுமே பக்திமயமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் அனுபவங்கள் பெற்று கௌரவத்தை அடைவீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படலாம். சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கடுமையாக உழைத்து உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவ பணியாளர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டி பல சாதனைகளை நிகழ்த்துவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்தால் மனக்கசப்புகள் தவிர்க்கலாம். பணிபுரியும் இடத்துல அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் உங்களுடைய முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பல திறமைகளை கொண்டவர்களாக இருந்தாலுமே வெளியில் அதை காட்டிக்கொள்ள விரும்பாத அமைதியான குணம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடந்தோறும். இல்ல துணையின் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கட்டுமானத்துறை, இரும்பு பொருள் உற்பத்தி ஆகியவை உங்களுடைய தொழில் பிரிவில் சில சிரமங்களை சந்தித்தாலும் விரைவில் அவை விலகக்கூடும். ரசாயன பொருட்கள், கட்டிட பொருள் விற்பனை ஆகியவை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்குது. அரசு பணியாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இந்த காலகட்டம் புதிய முயற்சிகள் தள்ளி வைக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் உரம் மற்றும் வேளாண் விளைபொருள் ஏற்றுமதி நிறுவன பங்குகளின் மூலம் லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. கவனமாக படிக்க வேண்டியதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கை கால் அசதி, மன அழுத்தம், நாக்குல புண் ஆகிய பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவரால் உங்களுக்கு குணமடையக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.